வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் நான் மட்டும் சமைக்க போகிறது இல்லைங்க. என் கூட சேர்ந்து சில சிஸ்டர்ஸ், அதாவது துபாயில் இருக்கிற சமையல் அட்டகாசம் சேனல் ஜலீலாக்கா, மலேசியாவை சேர்ந்த சயாஸ் கிச்சன் சிஸ்டர் சர்மிளா சிஸ்டர், அண்ட் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ராக் அம்மா சிஸ்டர், இந்தியாவை சேர்ந்த அம்மாப்பட்டினம் சேனல் சிஸ்டர், அவங்களோட சேர்ந்து நான் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இந்த லாக்டவுனில் ஒத்துமையாக எப்படி தூரமாக இருந்தாலும் சமைக்கிறதுன்னு ஒரு குட்டி சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம். வாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. சர்மிளா சிஸ்டர், தேவையான பொருட்களை சொல்கிறீங்களா? இப்போ பஃப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் ஒரு எக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அடுத்து நம்ம சிக்கன் பஃப்ஸுக்கு போன்லெஸ் சிக்கனாக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான சாஸஸ் எடுத்துக்கலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சம் வினிகர். அடுத்தது பஃப்புக்கான பேஸ்ட்ரி ஷீட்டு. இது வந்து நமக்கு கடையில் ரெடிமேடாகவும் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் கூட பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட போன்லெஸ் சிக்கனை வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சொட்டு அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஐயோ, சிக்கன் பஃப் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பரக்கத்னிஷா சிஸ்டர் கேட்குதா? சிஸ்டர் கேட்குது. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள், நான் செய்ய ஆரம்பிச்சிடறேன். பார்த்தீங்களா, மலேசியாவிலேருந்து இந்தியாவில், அதுவும் அம்மாப்பட்டினம் சிசி அப்படின்னு ஒரு சேனல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே கேட்டுருச்சு. சிஸ்டர், நீங்கள் இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் வதக்கிடுங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க சிஸ்டர் சர்மிளா. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு முட்டைக்கோஸ் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஜலீலா சிஸ்டர் வந்து சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன் சேர்த்து அவங்க பப்ஸுக்கு தேவையான ஸ்டஃப் ரெடி பண்ணிடுவாங்க. ஜலீலா சிஸ்டர் இருக்கீங்களா? அம்மாப்பட்டினம் சிஸ்டர், நீங்கள் எல்லாத்தையும் வதக்கிட்டீங்களா? இப்போ நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், நான் வெந்து வச்சுருக்கேன் இல்லையா சிக்கன், அதை வந்து நல்லா உதிர்த்தி வச்சுருக்கேன். அந்த உதிர்த்தின சிக்கனை நீங்கள் வதக்கிய காய்கறியோடு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வதக்கி அந்த காய்கறிகளும் இந்த சிக்கனும் சேர்ந்து நல்லா கோட் ஆகணும். நம்ம மசாலா காரத்துக்கு எதுவும் இன்னும் போடலை, நீங்கள் ஒன்லி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கீங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு சாஸ் வகைகள் சேர்க்கலான்னு பார்க்குறேன். அது என்னென்ன சாஸ் அப்படின்னாக்கா, சோயா சாஸ் ஒரு 1.5 கரண்டி போட்டுங்க, 1.5 டீஸ்பூன் போட்டுங்க. வினிகர் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சில்லி சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகட்டும், எல்லா சாஸ் வகைகளும் சிக்கனோடையும் அந்த வெஜிடபிள்ஸோடையும் நல்லா கோட் ஆகட்டும். இதுக்கு அடுத்தது யாரெல்லாம் அடுத்தடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் போடுறேன். அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு. சுகர் தூவலாம், அதுக்கு பதிலாக நான் வந்து டொமேட்டோ கெச்சப் போடுறேன். இதை போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்சரா சிஸ்டர் வந்து ஃபைனல் டச்சாக ஒரு என்ன போட போகிறாங்கன்னு பாருங்கள். க்ரீனி டச் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு உண்டான மசாலாவும் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். ஓகே ஜலீலாக்கா, நானும் ரெடியாக இருக்கிறேன். இதோ ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பாட்டை கட் பண்ணி போட்டு கிளறிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதில் அக்கா வந்து எந்த பெப்பர் பவுட்ரு எதுவும் சேர்க்காதனால நான் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் மாதிரி இப்போ சேர்க்க போகிறேங்க.
இப்போ அது சேர்த்து அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அதனால தான் ஜெல்லிலக்கா நான் சேர்த்துட்டேன். ஸோ அந்த சாஸ் எல்லாம் அவங்களும் சூப்பராக சேர்த்துட்டாங்க. இப்போ நானும் எல்லாம் பிடிச்சி ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கடைசி டச்சிங்காக நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி கலந்து இறக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவரும் சரி, டேஸ்ட்டும் சரி, பார்க்கவும் அழகாக இருக்குங்க. ஓகே, நம்ம ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ராக்கிங் அம்மா சிஸ்டர்கிட்ட போய் கொடுக்க போகிறேன். அவங்களும் பஃப் பேஸ்ட்ரியோட ரெடியாக இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லி காட்ட போகிறாங்க. இந்தாங்க ராக்கிங் அம்மா சிஸ்டர், எடுத்துக்கோங்க. ஓகே அப்சரா சிஸ்டர், பேக் பண்ணுற வேலையை நான் பார்த்துட்றேன். ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கையில் ரெடியாக இருக்குது. ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷீட்ஸை எப்படி ஃபில் பண்ண போகிறோம், எப்படி பஃப்ஸ் பேக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டில் ஃபில்லிங்கை நடுவில் வைங்க. ஃபில்லிங்கை நடுவில் வச்சுட்டு அந்த ஷீட்டை க்ராஸாக ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ட்ரையாங்குலர் ஷேப் கிடைக்கும். எப்போவுமே ஃபோல்ட் பண்ணணுமே தவிர க்ளோஸ் பண்ணிடவோ சீல் பண்ணிடவோ கூடாது. இனி எக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் பசும்பால், அப்படி இல்லைன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் தண்ணி சேர்த்து தரவாக பீட் பண்ணிவிட்டு அதை அந்த பேஸ்ட்ரிக்கு மேலே ஒரு கோட்டிங் ப்ரஷ்ஷால் பண்ணி கொடுத்துடுங்க. சரி, இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே அவனை 150 or 180 டிகிரி செல்சியஸில் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ்க்காவது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 220 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணி வச்சுட்டு உங்களோட பேஸ்ட்ரீஸை நீங்கள் உள்ளே வச்சு பேக் பண்ணுங்கள். எனக்கு பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் எடுத்துச்சு, அதாவது அரை மணி நேரம் எனக்கு எடுத்துச்சு. வாவ், வண்டர்ஃபுல்! நம்மளோட பேஸ்ட்ரீஸ் ரெடி ஆகிடுச்சு. அவனை விட்டு வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் பஃப் பேஸ்ட்ரிஸ் எடுத்து உடனே கூலிங் ரேக்குக்கு மாற்றிடுங்க. அது ட்ரேலேயே இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே ஈரணிச்சு சாகியாக போயிடும். சம்டைம்ஸ் ஆயிலியாக க்ரீஸியாக கூட நம்மளோட பேஸ்ட்ரிஸ் ஆகிடும். ஆஹா, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இல்லைங்க. வியூவர்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் பங்கெடுத்துட்ட எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த அனுபவம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பார்த்துட்டு இருந்த நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.